ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி என்பி தமிழச்சி சேனல். ஸோ நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான அரண் மூவி தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். மூவி வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா 2019 தான் இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஹாரர் மூவிலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சின்ன வயசுல ஒரு 1986 அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு சின்ன பொண்ணு, இப்போ வந்து இந்த ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபன் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அவங்க சொந்த ஊருக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹவுஸில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மிரர் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மிரரில் பார்க்கும்போது இவங்களோட ஷேடோவே வந்து அவங்ககிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டோன்னே இவங்க பயங்கரமாக பயந்துருவாங்க. ஸோ வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப வருஷம்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய இயர்ஸ் வந்து போயிடும். இயர்ஸ் போனோடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து மேரேஜ் ஆயிருக்கும். 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ பொண்ணு போயிட்டு இருக்கும்போது வெக்கேஷன் ஏதோ போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, நம்ம சொந்த ஊர் இருக்குல்ல, ஸோ நம்ம அங்கேயே போவோம் சொன்னோடனே அங்கே அதான் அந்த பீச் கிட்ட இருக்கும் அந்த ஃபன் ஹவுஸ். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கும், என்னடா இது நம்ம வந்து அங்கே போகணுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு தயக்கமாக இருக்கும் இவங்களுக்கு. ஸோ அவங்க இப்போ ஃபேமிலிலாம் எல்லாம் சேர்ந்து போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்டும், அவங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியும் போகிறாங்க. போயிட்டு அந்த ஃபன் ஹவுஸ் ஸோ அந்த பீச்சுக்கெலாம் அவங்க வந்து போயிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டோடனே அவங்க நைட்டு தூங்கும் போது அந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, வெளியில பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து நின்றுட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஒரு 4 பேர் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவங்க அப்பா எட்டி பார்ப்பாரு, என்னடா யாரா இந்த 4 பேர் அப்படின்னு பார்க்கும்போது அப்போதான் தெரியும், கொஞ்சம் லைட்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது தெரியும் இவங்கள மாதிரியே ஒரு 4 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பயமா இருக்கும். தென் இந்த மூவில என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த ஷேடோ மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. அப்போ இவங்க தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வந்திருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த மாதிரி ஃபன் ஹவுஸ்க்கு. ஸோ அவங்கள தேடி போவாங்க. போய் பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. எதுக்காக அவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியாது எப்படி இறந்தாங்கன்னு. அப்புறமா பார்த்தா அந்த ஷேடோஸ் தான் வந்து அவங்க ஃப்ரெண்டுங்களையும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க ஃபேமிலி அவங்களையும் சாகடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் தெரியும். அவங்க தப்பிச்சு போக அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு போவாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு மாதிரியே ஒரு ஷேடோ இருக்கும். ஸோ வந்து அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போவாங்க. போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரியும் அந்த ஊர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஷேடோ இருக்கும்னு. இப்போ ஒருத்தவங்க ஃபேமிலி மாதிரி அவங்கவுங்க மாதிரியே நிறைய பேர் ஃபேமிலி மாதிரியே அவங்கவுங்க ஷேடோவை வந்து அவங்கவுங்கள வந்து கொலை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு. இவங்க இந்த ஷேடோ கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்களா, ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அவங்ககிட்ட உயிரோட போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியாக உங்களுக்கு கொண்டு போயிருப்பாங்க. உண்மையில பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிருப்பாங்க உங்களுக்கு. அப்புறம் இவங்க என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் வந்து தப்பிச்சு போகும்போது அப்போ வந்து இந்த குட்டி பையன் இருக்காங்க, அவனோட ஷேடோ மட்டும் அவங்க கிட்ட வந்துடும் சாகடிக்கிற அளவுக்கு. அது வந்துட்டு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, இந்த பையனையும் சாகடிக்க பார்க்கும். அப்புறம் அவங்க அம்மாவும் இருக்காங்கல்ல, அவங்க அம்மாவையும் சாகடிக்க ட்ரை பண்ணும். அப்படி பண்ணும்போது இந்த பையன் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுவான், இது வந்து நம்மளோட ஷேடோ தான் நம்மள வந்து சாவடிக்க வருது. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் அது நம்ம பண்ற மாதிரி பண்ணுவோம்ல சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு எரிஞ்சு போயிட்டு இருக்கோம். ஒரு கார் வந்து எரிஞ்சிட்டு இருக்கோம் தூரமா. ஸோ என்ன பண்ணுவோம், பிளான் பண்ணி இவன் பின்னாடியே போவான். அப்போ அவன் நிழலும் இப்படிதான் வந்து ஆகணும்னு சொல்லிட்டு அந்த நிழல் இப்படியே போகும். அந்த பின்னாடி இருக்க கார்ல வந்து அந்த நிழல் பட்டு அவன் அது அப்படியே எரிஞ்சு செத்து போயிடும். அப்படியே அந்த சீன் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மூவில. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயமும் இருக்கு. கிளைமேக்ஸ்ல காட்டுவாங்க அந்த சீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயினோட பையன் இருக்கான்ல, அந்த பையனை வந்து அந்த மிரருக்குள்ளே அந்த பொண்ணு வந்து கூட்டிட்டு போயிடும். அந்த ஷேடோவோட பொண்ணு கூட்டிட்டு போகும்போது உள்ளதான் அந்த பையனுக்கு தெரியும். கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவானா, அந்த ஹீரோயின் வந்து உள்ளேயே போயிடுவான். உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஷேடோலாம் வந்து ரொம்ப பயங்கரமா சுத்திட்டு இருக்கும். வேற லெவல், ஒரு பித்து பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கும். அந்த சீன்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் அந்த பையன் வந்து கண்டுபிடிப்பான். ஸோ ஒரு பாட்டு மாதிரி, ஒரு மிஷின் மாதிரி ஒரு பாட்டு மாதிரி பாடுவான். அப்பதான் வந்து கண்டுபிடிப்பான். ஸோ அப்போ அதான் அந்த ட்ரக்ல போகும்போது கண்டுபிடிப்பான். அப்போ வந்து அந்த காலத்துல 1986 அந்த மிரர் பார்த்தான்ல, அந்த மிரர் பார்த்துல அந்த குட்டி பொண்ணு பார்த்துச்சுல்ல, அந்த குட்டி பொண்ணுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த குட்டி பொண்ணு அந்த ஷேடோ வந்து இந்த ஒரிஜினல் இந்த பொண்ணை உள்ள இழுத்துக்கிட்டு அந்த குட்டி பொண்ணை வந்து அந்த கண்ணாடிக்குள்ள உள்ள இழுத்து கட்டி வச்சிருக்கோம். அதுக்காக தான் அந்த ஒரிஜினல் அந்த மனுஷ பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னா, அந்த ஷேடோ வந்து பழி வாங்கணும், நம்ம வாழ்க்கையை வந்து இது வாழ்ந்துட்டு இருக்கு
அதுக்காக நம்ம வந்து பழி வாங்கணும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட வந்து பழி வாங்க பார்க்கோம் நம்ம ஹீரோயின் ஃபேமிலியோட. அந்த பையனுக்கும் தெரியும் என்ன பண்றது, கடைசியில வந்து இது நம்ம என்னதான் ஷேடோவா இருந்தாலும் அது நம்மளோட ஒரிஜினல் அம்மால என்னதான் பாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணி முடிச்சிருப்பான். ஸோ இது ஒரு இந்த சீன் பார்க்கறது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த மூவி வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் மூவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்பி தமிழச்சி.